அண்மைச் செய்தி. ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை அவன் மீது கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் 15 நாட்கள் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என கூறி அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜாஃபர் சாதிக் நீதிபதி முன்பு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கின் விசாரணை அதிகாரியாக சுனில் சங்கர் யாதவ் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அப்பொழுது ஜாஃபர் சாதிக் மீது போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டது தொடர்பாக தடுப்பு வழக்கில் சென்னை மற்றும் மும்பையில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், இந்த வழக்கின் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் பெரும் மூளையாக செயல்பட்டிருப்பதாகவும், இந்த கடத்தல் மூலமாக கிடைத்த சட்டவிரோத பணத்தால் பலனடைந்த பிரதான பயனாளிகள் என்பதற்காகவும் சாட்சியம் மற்றும் ஆவணங்கள் உள்ளதாகவும், அதனை மேற்கொண்டு விசாரிப்பதற்கு தங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும், அதனால் 15 நாட்கள் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் சாட்சியம் அளித்தார். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பது மிக முக்கியம் என்பதால் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் சென்னை மற்றும் மும்பையில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கும் ஜாஃபர் சாதிக் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளதாகவும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அமலாக்கத்துறை கூறுவது குற்றச்சாட்டு ஏற்புடையதல்ல எனவும், மேலும் கைது செய்த 15 நாட்களுக்குள் காவலில் எடுத்திருக்க வேண்டும், ஆனால் தற்போது 15 நாட்களுக்கு பிறகுதான் அமலாக்கத்துறை காவல் கோருவதால் இந்த வழக்கை ஏற்கக்கூடாது, காவலுக்கு அனுப்பக்கூடாது, மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் நீங்கள் அமலாக்கத்துறை காவலில் செல்ல விரும்புகிறீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு தனக்கு அமலாக்கத்துறை காவலில் செல்வதற்கு இல்லை எனவும், அனைத்து கேள்விகளும் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு தாம் பதிலளித்து விட்டதாகவும், மீண்டும் காவல் தேவையில்லை எனவும் ஜாஃபர் சாதிக் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு உத்தரவிட்ட நீதிபதி அல்லி ஜாஃபர் சாதிக்கை இன்றிலிருந்து 3 நாட்கள் வருகிற 19ஆம் தேதி மாலை 5 மணி வரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளிப்பதாகவும், வருகிற 18ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 6 மணி வரை அவர்களுடைய உறவினர்கள் அவரை சந்திப்பதற்கு அமலாக்கத்துறை அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை காவல் முடிந்து வருகிற 19ஆம் தேதி அன்று மாலை மீண்டும் நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக்கை ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்.